இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதாகவும் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருந்தார்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துல அவர்கள் எல்லா கூட்டணி கட்சிகளையும் தாவேகாவின் சார்பாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து கட்சிகளும் அதிலே வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பவர்களும் உள்ளே அமைச்சர்கள் பங்கேற்ற அந்த கட்சிகளும் நிச்சயமாக முழுமையாக பங்கேற்பார்கள் என்கின்ற ஒரு முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுள்ளன. இப்ப தமிழகத்தில் இன்றைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்திருப்பது என்பது மக்கள் கொடுத்த பீப்புள்ஸ் மேண்டேட். அது மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படி என்ற பட்சத்தில் அதனை மக்கள் ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருப்பார்கள் என்பதை மக்களும் இன்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு காலம் இருந்தது, மக்களுக்கு தெரியாது, வரலாற்றை திரித்து மறைத்து சொல்லக்கூடிய சூழலாம் இருந்தது. இந்த 50 நாட்களுடைய ஆட்சியை வைத்துக்கொண்டு, செயல்பாட்டை வைத்துக்கொண்டு ஆட்சியை கவிழ்ந்து விடும், ஆட்சி இல்லாமல் போயிடும் என்று யாரும் சொல்லவும் முடியாது. இன்றைக்கு தாவேகாவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இந்திய முஸ்லிம் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், 3 பிரதான கட்சிகள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், தாவேக தலைமையிலான ஆட்சி 5 ஆண்டுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கும் என்பதை 3 கட்சியினுடைய தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குள் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையும் தெளிவாக ஒப்பந்தமே போட்டிருக்கின்றது. வரக்கூடிய காலங்களிலே உள்ளாட்சி தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் சரிசமமாக நாம் முறையான பங்கீட்டை நாம் சீட்டாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், அரசியல் பகிர்வாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாம் சரிசமமாக பங்கிட்டுக் கொள்வோம் என்பது போன்ற ஒப்பந்தமே போட்டிருக்கின்றார்கள். எந்த நோக்கத்தை கொண்டு அதிமுக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து மீறி அவர்கள் திமுகவோடு சேர்ந்து ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படும் பொழுது அந்த ஒரு காரணத்தை நாம் பிரதான காரணமாக இந்த இடத்துல பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படின்ற பொழுது எந்த திமுகவை எதிர்த்து நாம் அரசியல் களம் கண்டோமோ, அரசியலை செய்தோமோ, புரட்சித் தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் செய்தார்களோ, அதனை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் இன்று எடப்பாடி செயல்படுகின்றாரே என்கின்ற ஒரு ஆதங்கம் அவர்களுக்குள் இருக்கு. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் இனாமுல் ஹாசன் அவர்கள். வணக்கம் சார். சார், இன்றைய தினம் தாவேக அரசியலிருந்து அழைப்பு ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டம். ஸோ அதன் அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனாவும் சரி, புசி ஆனந்தும் சரி, தோழமை கட்சியின் தலைவர்கள் நேரடியாக சந்தித்து அழைப்பு விடுத்திருக்காங்க. அந்த வகையில் சிபிஐ சிபிஎம் தலைவர்கள், மாநில தலைவர்களான சண்முகம் அவர்களும் வீரபாண்டி அவர்களும் இதில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியில் வருது. எதனால அவங்க கலந்து கொள்ளவில்லை, நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? ஏற்கனவே இந்த தாவேக ஆட்சியில நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதாகவும் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருந்தார்கள். அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அவர்கள் சமீபத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள், நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டோம், திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என்கின்ற ஒரு பேட்டியும் சமீபத்தில் கொடுத்திருந்ததை நாம் அனைவரும் அறிவோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துல அவர்கள் எல்லா கூட்டணி கட்சிகளையும் தாவேகாவின் சார்பாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய இந்த நிகழ்வு இன்று மாலை தான் நடக்க இருக்கு. இன்று மாலை வரை அதில் எதிரும் முன்னேற்றம் வரும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் தாவேகா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினருடைய, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய முஸ்லிம் லீக், காங்கிரஸ் கட்சி, அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய, மதிமுகவினுடைய ஆதரவோடும் ஆலோசனையோடும் ஒரு நல்லாட்சியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அந்த ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இன்று மாலை வரை அனைத்து கட்சிகளும் அதிலே வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பவர்களும் உள்ளே அமைச்சர்கள் பங்கேற்ற அந்த கட்சிகளும் நிச்சயமாக முழுமையாக பங்கேற்பார்கள் என்கின்ற ஒரு முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுள்ளன. ஓகே, அவங்க பங்கேற்கவில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. காரணம், இப்போ அதிமுகவிலிருந்து பலரும் ராஜினாமா செய்து கொண்டு தாவேகாவில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு அதன் மேல் உடன்பாடு எதுவும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால்தான் அவங்க விழாவில் பகிர்ந்து கொள்ளலையா? இல்ல, அதிமுகவிலிருந்து இணையக்கூடியவர்கள் காரணமாக இவங்க பங்கேற்கலன்றதை நம்ம அது ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் நம்ம சுருக்கிட முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவர்களுடைய அந்த ஆதரவு நிலைப்பாட்டை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள்.
நாங்கள் ஏன் ஆட்சியில் பங்கேற்கவில்லை என்பதை கூட வந்து புதிய தலைமுறை நடத்திய அந்த நேர்காணலில் கூட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 தலைவர்களும் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அமைச்சர்கள் பங்கேற்றால் சில முடிவுகளுக்கு நாங்கள் உட்பட்டாக வேண்டும், சில விஷயங்களுக்கு நாங்கள் அதில் வந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதை போன்ற ஒரு சூழல் வருமா வராதா என்கின்ற நிலை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய காலச்சூழலில் வந்து இப்ப பாத்தீங்கன்னா விவசாயிகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அது கடன் தள்ளுபடி விஷயமாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்று முதல் பாத்தீங்கன்னா வந்து விபிஜி ராம்ஜி என்கின்ற அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்களுடைய அந்த சட்டம் வந்து இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. தமிழகத்திலும் நடைமுறைக்கு வருகின்றது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்பொழுது அவர்கள் ஏன்னா விவசாய பெருமக்கள் அதே மாதிரி தொழிலாளர்களோடு களம் காணக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதனால போராட்ட களத்திலும் நாம் நிற்க வேண்டும், போராடவும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு யோசனையால் கூட அவர்கள் இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். ஆனாலும் அதனை சரி செய்வதற்கான முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. எனவே கம்யூனிஸ்டுகள் வராததற்கு அதிமுகவிலிருந்து வெளியேறி அந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேக்காவுக்கு வருவதால் தான் அவர்கள் வரவில்லை என்கின்ற ஒற்றை காரணத்தினால் மட்டுமே இது நடந்தது என்று நாம் நடக்கின்றது என்பதை நாம் சுருக்கிவிட முடியாது. ஓகே. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, திமுகவினர் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறது என்னவாக இருக்குன்னா, இப்படி ஒரு ஆட்சி புதுசா அமைச்சு கரெக்ட்டான வழிமுறையில அவங்க போகல. இன்னும் பல கொடுமைகள், வன்கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது எப்பனாலும் கவிழலாம். 6 மாசமா இருக்கலாம், 3 மாசமா இருக்கலாம். ஏன் ஒரு 8 மாசத்துல கூட கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, எதிர்க்கட்சி முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்களே சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இப்போ கூட்டணியில் தாவேக அரசுல கூட்டணியா இருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. எதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா, இன்னுமே தாவேக அரசு வந்து இவங்க சொன்ன மாரி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஆட்சி வந்து நடைபெறுவதற்கும் அது கவிழ்ப்பதற்கும் அது வந்து ஏன்னா ஒரு ஆட்சி கொண்டு வருவது என்பது அது கட்சிகளாலோ மக்களாலோ கட்சிகளால் நடப்பதல்ல, மக்களால் முழுமையாக நடப்பது. இப்போ தமிழகத்தில் இன்றைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்திருப்பது என்பது மக்கள் கொடுத்த பீப்புள்ஸ் மேண்டேட். அது வந்து மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படி என்ற பட்சத்தில் அதனை மக்கள் ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருப்பார்கள் என்பதை மக்களும் இன்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு காலம் இருந்தது மக்களுக்கு தெரியாது, வரலாற்றை திரித்து மறைத்து சொல்லக்கூடிய சூழல்லாம் இருந்தது. ஆனால் இன்று மக்கள் எல்லா விஷயங்களையும் மிக தெளிவாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு திமுக எடுத்த சில நிலைப்பாடுகள், அதிமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு, அது மறைமுகமாக இல்லாமல் அது வெளிப்படையாக அது பேசப்பட்டது என்று பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களே அதனை வெளிப்படையாக ஊடகத்திலே வந்து அதனை ஒப்புக்கொண்டார்கள். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்காக வேண்டிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அப்படின்ற பட்சத்துல வந்து இவர்கள் புதியவர்கள் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள், சாமானியர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். ஒரு சாமானிய மக்களுடைய ஆட்சி, ஒரு புதியவர்களுடைய ஆட்சி கொஞ்சம் காலம் எடுக்கத்தான் செய்யும். ஏன்னா பல்வேறு வாய்ந்த அனுபவசாலிகள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் கூட பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு விதமான அரசாங்கங்களிலே பல்வேறு விதமான மக்கள் எதிர்ப்பு விஷயங்கள்லாம் நடந்ததை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். பல்வேறு விதமான மக்கள் நெருக்கடிகள் நடந்திருக்கின்றன, வரலாற்று நமக்கு உணர்த்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய இந்த 50 நாட்கள் தான் ஆயிருக்கு. இந்த ஆட்சி வந்து 50 நாட்கள் 52 நாட்கள் ஆயிருக்கு. இந்த 52 நாட்கள்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆட்சியை நல்ல ஆட்சியோ அல்லது மக்களுக்கு விரோதமான ஆட்சியோ என்று யாரும் அதனை உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. இந்த 50 நாட்களுடைய ஆட்சியை வைத்துக்கொண்டு, செயல்பாட்டை வைத்துக்கொண்டு ஆட்சியை கவிழ்ந்து விடும், ஆட்சி இல்லாமல் போய்விடும் என்று யாரும் சொல்லவும் முடியாது. இன்றைக்கு தாவேகாவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இந்திய முஸ்லிம் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், 3 பிரதான கட்சிகள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். தாவேக தலைமையிலான ஆட்சி 5 ஆண்டுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கும் என்பதை 3 கட்சியினுடைய தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குள் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையும் தெளிவாக ஒப்பந்தமே போட்டிருக்கின்றது. வரக்கூடிய காலங்களிலே உள்ளாட்சி தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் சரிசமமாக நாம் முறையான பங்கீட்டை நாம் சீட்டாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், அரசியல் பகிர்வாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாம் சரிசமமாக பங்கிட்டுக் கொள்வோம் என்பது போன்ற ஒப்பந்தமே போட்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை கவிழ்க்க வேண்டும், கவிழ்ந்து விடும் என்று சொல்வது என்பது பகல் கனவு காண்பவர்களுக்கு வேணா அது நல்லா இருக்குமே தவிர அது வந்து சாத்தியமாகுமா என்பது வந்து ஒரு கேள்விக்குறிதான்.
மக்களும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பா இந்த தேர்தலில் வந்து இளைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கேற்பு இந்த தேர்தல் இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. அதனுடைய தாக்கம் பெண்கள் கூட தங்களுடைய வாக்குகளை பிள்ளைகள் சொல்லுகின்றார்கள், பேத்திகள் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி கூட அவர்கள் தங்களுடைய வாக்குகளை தாவேகாவுக்கு செலுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பீப்புள்ஸ் மேண்டேட்டை வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரமா வந்து மக்கள் மனதில் இருந்து நம்ம நீக்கிவிட முடியாது. அப்படி ஒரு ஆட்சியையும் சீக்கிரமா கவிழ்த்து விட முடியாது என்பதுதான் நம்முடைய ஒரு பார்வையாக இருக்கின்றது. என்னதான் கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிச்சாலும், இப்ப நீங்க சொன்ன மாரி 5 இயர்ஸ் வந்து நிபந்தனை வந்து அவங்க குடுத்திருந்தாலும், ஆனா முதல்வர் விஜய்க்கு வந்து இன்னுமே அந்த சந்தேக பார்வை கூட்டணி கட்சிகள் மீது இருக்கிறது. அப்படிங்கிற மாரி தான் பார்க்குறாங்க. இப்போ இந்த 5 வருடத்துல எப்படினாலும் இப்ப விடுதலை சிறுத்தை கட்சிகளா இருக்கட்டும், அண்ட் மத்த கட்சிகளா இருக்கட்டும், இவர்களெல்லாம் எப்பனாலும் அவங்க காலவாரி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அதிமுகவிலிருந்து பலரும் ராஜினாமா செய்து கொண்டு தாவேகால இணையறதுக்கான பேச்சுவார்த்தை முன் வந்து பண்றாங்க தாவேகா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது எப்படி அதாவது அணுகுறீங்க? அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு வருபவர்கள் எதற்காக வேண்டி வருகின்றார்கள் என்கின்ற காரணத்தை பாயிண்ட் 1, 2 என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1, 2 காரணத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, எடப்பாடி தலைமையிலான அந்த கட்சி தலைமை மீது அவர்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கின்றன. முரண்பட்ட கருத்துக்கள். 2021 தேர்தலில் ஒரு விதமான கருத்தை சொல்லுகின்றார். 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது ஒரு விதமான கூட்டணி, ஒரு விதமான கருத்தை சொல்லுகின்றார். மீண்டும் 2026 தேர்தல் வரும்பொழுது அப்பொழுது ஒரு விதமான கூட்டணி, ஒரு விதமான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கின்றார், ஒரு விதமான திட்டத்தை. தேர்தல் முடிவுக்கு உடனடியாக வேறு விதமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அவர் எடுக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, ஒரு அரசியல் தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நின்று ஒரு களத்திலே ஒரு கட்டத்தில் நின்று களமாடி தன்னோடு இருக்கக்கூடிய அந்த கட்சியினரை அரவணைக்கக்கூடிய ஒருவர் தான் நல்ல ஒரு தலைமையாக பார்க்க முடியும். ஏற்கனவே உள்ள இருந்த பல்வேறு புகைச்சலையெல்லாம் மீறிதான் வந்து அவர்கள் வந்து அது எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், விஜயபாஸ்கராக இருக்கட்டும், சி வி சண்முகமாக இருக்கட்டும், இது மாதிரி பல தலைவர்கள் வந்து அந்த புகைச்சலையெல்லாம் மீறிதான் வந்து அவர்கள் அந்த கட்சியில் இருந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்னாடியே வந்து எடப்பாடி மீது பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு குறைபாடுகள் இருந்ததனால்தான் ஓபிஎஸ் வெளியேறினார், டிடிவி தினகரன் வெளியேறினார். அது அவர்கள் தனித்தனியாக இயக்கங்கள், கட்சிகள் உருவாக்கினார்கள். ஏன்னா எடப்பாடியுடைய அந்த நிலைப்பாடு, அவருடைய மைண்ட் செட், அவருடைய பிஹேவியர்லாம் அவங்களுக்கு தெரியுன்றதுனாலதான் அவங்க அது மாதிரியான ஒரு முடிவுகளை அவர்கள் எடுத்தார்கள். இடையில மீண்டும் அவர்கள் ஒன்றானார்கள், மீண்டும் பிரிந்தார்கள், இது மாதிரியான விஷயங்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இன்றைக்கு எந்த நோக்கத்தை கொண்டு அதிமுக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து மீறி அவர்கள் திமுகவோடு சேர்ந்து ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படும் பொழுது அந்த ஒரு காரணத்தை நாம் பிரதான காரணமாக இந்த இடத்துல பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படின்ற பொழுது எந்த திமுகவை எதிர்த்து நாம் அரசியல் களம் கண்டோமோ, அரசியலை செய்தோமோ, புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் செய்தார்களோ, அதனை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் இன்று எடப்பாடி செயல்படுகின்றாரே என்கின்ற ஒரு ஆதங்கம் அவர்களுக்குள் இருக்கு. அதற்கு முன்னால் வந்து சின்னம்மாவாக பார்த்த சசிகலா அவர்களை இவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதையும், அவர்களை ஒதுக்கப்பட்ட அந்த விதங்களையும் பார்த்து அது ஒரு காரணமும் இருக்கு. இப்ப பழைய கோபம், இந்த புதிய கோபம், இதெல்லாம் சேர்த்து எடப்பாடியுடைய சமீபகால அணுகுமுறைகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவருக்கு கட்சி என்பது 2ஆம் பட்சம், இவருக்கு தான் ஆட்சியில் வர வேண்டும், தான் நாற்காலியில் அமர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் தான் பிரதானமா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இது மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுல குறிப்பாக இன்றைக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவரோட நோக்கம் இந்த மாதிரி இபிஎஸோட நோக்கம் தன்னோட ஆட்சி நிலைக்கணும், தான் நாற்காலியில் அமரணும்னு ஒரு நினைவுல இருக்காரு அப்படின்னா, தாவேகா அரசு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா? முன் வந்து ராஜினாமா செய்து கொண்டு உடனடியே கீழே ராஜினாமா செய்யறாங்க, மேல போய் இணையறாங்க. அப்படிங்கிறப்போ தாவேகா அரசும் அதான பாக்குது. கூட்டணி கட்சிகள் மேல ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு, அவங்க மேல ஒரு அச்சம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு செயலை, ஏன்னா பிரச்சாரம் போது பாத்தீங்க அப்படின்னா தனிச்சையாகத்தான் நிற்போம், எந்த கூட்டணி கட்சியிலும் நாங்க கூட்டணி கிடையாது அப்படின்னு வெட்ட வெளிச்சமா சொன்னதான் தாவேகா அரசு. இப்போ வந்து கூட்டணி கட்சியில யார ஊழல்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாத்தையும் இப்ப இணைச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அது எப்படி பாக்குறது? இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவரோட நோக்கம் அப்படின்னா தாவேகா டிவிக்கோட நோக்கமும் அதுதானே? டிவிக்கோட நோக்கம் வந்து அவங்க என்னன்னா, கட்சியில ஆளே இல்ல, இங்க வந்து டீ ஆத்துறதுக்கு ஆளே இல்ல, அதனால வர்றவங்க எல்லாம் சேர்த்துக்கிறோன்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து டிவிக்கேவுக்கு இன்றைக்கு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, எங்களால யாரை வேணாலும் வச்சு விஜய் என்கின்ற ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஃபேஸை வச்சு நாங்க எலெக்ஷன்ல பேஸ் பண்ண முடியும், மக்கள்கிட்ட போய் சேர முடியும், நாங்க மக்களுடைய ஓட்டுகளை வாங்க முடியும் என்பதனை அவர்கள் நிரூபித்து காட்டிவிட்டார்கள். அதுக்கு வந்து அதிமுக ஒரு வெல் நோன் ஃபேஸ் வந்தாதான் இதுல வந்து எடுபடும், இல்ல திமுக வெல் நோன் ஃபேஸ் வந்தாதான் எடுபடும்ன்ற சூழலுக்கு வந்து இன்றைக்கு தாவேகா இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இயற்கையான சூழல். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு எதிர்கட்சியாக இருக்கட்டும் அல்லது ஒரு சிறு கட்சியாக இருக்கட்டும், அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா செய்பவர்கள் தங்களை ஒரு பொலிட்டிக்கல் சேஃப் ஜோன்ல வைக்கிறதுக்காக வேண்டி, அரசியல் ரீதியிலாக அவர்கள் தங்களை பாதுகாப்பு வலயத்திலே அல்லது பாதுகாப்பான இடங்களிலே வைப்பதற்காக வேண்டி, அல்லது அந்த அதிகார வர்க்கத்தோடு இணைந்து வருவதற்காக வேண்டி, அவர்கள் இமீடியட்டாக தேர்வு செய்யக்கூடிய இடங்கள் வந்து யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அங்கேதான் வருவார்கள். ஏன் தாவேகா மட்டும் நம்ம பார்க்கிறோம்? கடந்த காலங்கள்ல வந்து இன்றைக்கு பாஜகவுல எத்தனையோ பேர் வந்து புதிதாக போய் சேர்ந்திருக்கின்றார்கள் 2014க்கு பிறகு. அவர்கள் எல்லாம் எந்த கட்சியிலிருந்து போயிருக்கின்றார்கள்? திமுக இருந்து போயிருக்காங்க, அதிமுக இருந்து போயிருக்காங்க, பல்வேறு கட்சிகள் இருந்து போய் பாஜக சேர்ந்திருக்காங்களே. என்ன காரணம்? பாஜக தலைமையில் ஆட்சியில் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி பாஜகவில் போய் சேர்ந்திருக்கிறார்கள். அதே நமக்கு அண்டைமானமான பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா அங்க கூட பாருங்க, பாஜகவில் வந்து ஆட்களே இல்லாமல் இருந்தது. 2021 தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்னால் பாஜகவுக்கு கொடி பிடிக்க கூட ஆட்கள் கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல காங்கிரஸ்ல இருந்து 8-10 பேர் அப்படியே ஒரு மாஸ் கிளீன்சிங் அங்க நடக்குது. 8-10 அமைச்சர்கள், அது அமைச்சராக இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் உடனடியாக பாஜகவிற்கு செல்கின்றார்கள். நமச்சிவாயம் போன்றவர்கள் எல்லாம் அங்க சென்று அங்கே ஒரு இன்றைக்கு பாஜக கூட்டணி ஆட்சி அங்க உருவாக்கப்பட்டு பாண்டிச்சேரியில இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஏன் சொல்றோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் கட்சி அந்த ஜோன்ல அந்த போய் பயணம் செய்தவர்கள் எப்பொழுதுமே தங்களை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்திலே அல்லது வந்து தனக்கு உகந்த இடத்தில வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற ஒரு இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கோ அது மாதிரி இடத்துல தான் வச்சுக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ அது வந்து ஒரு இயல்பான விஷயம். அது வந்து தாவேகா இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறதுனால அது மாதிரி போறாங்க. நாளைக்கு அதே வந்து திமுக இருந்துச்சுன்னா திமுகவோடயும் போய் சேருவாங்க மக்கள். கடந்த காலங்கள் நாமளே பார்த்திருக்கோம். இன்றைக்கு திமுகல வந்து பெரும் ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்க இருந்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். பல தலைவர்கள் வந்து அதிமுக இருந்தவர்கள் இன்றைக்கு திமுகவில் வந்து கோலோச்சி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்போ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஃப் ஜோன் பிளே தான் இது. அரசியலாக நான் இங்கு என்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும். என்னுடைய அந்த பதவிக்கும் என்னுடைய என்னை நம்பி இருப்பவர்களுக்கும் நான் ஏதேனும் ஒரு இடத்துல ஃபேவர் பண்றதுக்காக வேண்டி எனக்கு ஏதோ ஆளுகின்ற வர்க்கத்தோடு அதிகார வர்க்கத்தோடு நான் வந்து துணை நிற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துலதான் போகின்றார்களே தவிர தாமக்காவில ஆட்சி இல்ல ஆள் இல்ல அதனாலதான் கொண்டு வந்திருக்காங்க, அதனாலதான் கூப்பிட்டு அப்படின்ற ஒரு சூழல் கிடையாது. ரெண்டாவது தாவேகாவும் தெளிவாக இதுவரை அவர்களுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கொடுக்கவில்லை. நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, உங்களை நாங்க மறுபடியும் சீட்டு கொடுப்போம், உங்க நாங்க மறுபடியும் எம்எல்ஏ ஆக்குவோம் அல்லது அமைச்சராக்குவோம் அப்படி என்கின்ற எந்த விதமான உத்தரவாதமும் அவர்களுக்கு இதுவரை வெளிப்படையாகவோ உள்புறமாகவோ அவர்கள் கொடுத்ததாக இது வரைக்கும் எந்த செய்தியும் நமக்கு எந்த சோர்சஸ்லயும் வரல. ஆகையால வந்து இது வந்து இந்த குதிரை பேரம் நடக்குது என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே அந்த சோஃபா மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் வந்து தாவேகா மேல வைக்கப்பட்டிருந்தது. அதனையும் மரியாதைக்குரிய அமைச்சர் விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த மன்னியரசு அவர்கள் மிக அழகாக அதை கூட வந்து விளக்கிவிட்டார். சோஃபா மாடல் அரசுனா சோசியல் ஜஸ்டிஸ், இன்க்ளூசிவ், ஃப்ரெண்ட்லியான ஒரு கவர்மெண்ட்ன்றதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்றதை வந்து கொடுக்கறதா நீங்க சோஃபா மாடலா சொல்றீங்கன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன்றதை அவர் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இப்ப பாத்தீங்கன்னா குதிரை பேரம் என்று சொல்லி, ஏன்னா எப்பவுமே ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு சில்லியான ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணணும். நரேட்டிவ் கிரியேட் பண்ணி அவனுடைய குட்வில்ல வந்து டேமேஜ் பண்ணுன்றதுதான் வந்து பிரதானமான எதிர்கட்சிகளுடைய ஒரு சூழ்ச்சியாகவும் ஒரு முயற்சியாகவும் இருக்கும். அந்த நரேட்டிவ் தான் வந்து இன்றைக்கு இவர்கள் மேல தாவேகா மேல வந்து குதிரை பேரம் நடத்துவதாகவும் மற்ற விஷயங்களும் அவங்க மேல சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஓகே. நிச்சயமாக சார். தாவேகா அரசு நடத்தக்கூடிய ஆலோசனை கூட்டத்துல ஏன் தோழமை கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை? அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவா எங்க நேயர்களுக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.